வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். சிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃபிசிக்கல் போகிறப்போ என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ நம்முடைய சாந்த்ரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் இதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையுமே இந்த லிங்க்குக்கான லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகே, அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோட் வந்திருக்கும். அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்திருக்கும். இந்த அட்மிட் கார்டு இங்கிலீஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகும். ஓகே, இந்த இடத்துல உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடுறப்போ இந்த மாதிரி போடணும். சிஏஎஸ்எஃப் அப்படிங்கிற மாதிரி போட்டு அதுக்கப்புறம் தான் நம்பர் போடணும். ஒரு சிலர் வெறுமனே நம்பரை மட்டும் போட்டுட்டு ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால நான் முன்னாலே சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகிரும். இந்த அட்மிட் கார்டை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தாலே போதுமானது தான். இதில் ஃபஸ்ட்டு பேஜில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து இங்கே ஒட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டுங்க. இங்கே அப்லோட் பண்ண அதே ஃபோட்டோ தான் இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. இது இருந்தால் ஓகே, இல்லைனா ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இங்கே ஒட்டிடுங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து சிக்னேச்சர் வந்து இங்கே கேட்டிருப்பாங்க 1, 2ன்னு சொல்லி. இதெல்லாம் நீங்கள் வந்து உள்ளே போய் தான் பண்ணணும். இப்போயே பண்ணிட்டு போயிடாதீங்க. ஃபோட்டோ மட்டும் ஒட்டிக்கலாம், சிக்னேச்சர் உள்ளே போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து உங்களுக்கு எந்த சென்டரில் வந்து ஃபிசிக்கல் நடக்க போகுது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. பிஹெச்இஎல் ஹைதராபாத்தில் தான் நடக்குது. ஓகே, ஸோ அங்கே இருக்கக்கூடிய சிஎஸ்எஃப் யூனிட்டில் வந்து அவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தெலுங்கானாவோட அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை வேறு சென்டரில் எதுவும் போட்டிருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஸோ நியரஸ்ட்டு பஸ் ஸ்டாண்ட் என்ன, நியரஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் என்ன, நியரஸ்ட் ஏர்போர்ட் என்ன, எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாலே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்றைக்கு ஃபிசிக்கல் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, 13/10/2025 அப்படிங்கிறது இந்த கேண்டிடேட்டுக்கு. உங்களுக்கு என்றைக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, அதாவது உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு என்றைக்கு எந்த இடத்துல அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டே போகிறவங்க முடிஞ்ச அளவு ரிவ்யூ கொடுங்க. அப்போ தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னால் வந்து சொல்ல முடியும் என்ன மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது கிரவுண்டில் நடக்குதா, ரோட்டில் நடக்குதா, ஆர்எஃப்ஐடி மூலமாக நடக்குதா, இல்லைனா நார்மலாக நடக்குதா, என்ன ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு என்னால் வந்து ஃபீட்பேக் கொடுக்க முடியும். ஓகே, இப்போ டிரைவருக்கு யாருமே ஃபீட்பேக் கொடுத்துருந்தா நான் கண்டிப்பாக வீடியோ போட்டிருப்பேன். ஓகே, அதே மாதிரி தான் இதுக்குமே வந்து யாராச்சும் ஃபீட்பேக் கொடுத்தீங்க அப்படின்னா என்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து போகிறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு டே போகிறவங்க முடிஞ்ச அளவு சாந்த்ரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. நான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நானே கால் பண்ணி பேசிட்டு மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு நான் வீடியோ போடுறேன். ஓகே, அடுத்த ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க 6 மணி அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்போ போல் 6 மணி தான், நீங்கள் ஒரு 5 மணிக்கிட்டே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த சென்டருக்கு. ஓகே, இப்போ இது உங்களுக்கு ரொம்ப தூரமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முந்தின நாளே போகிறது தான் நல்லது. ட்ரெயின் புக் பண்ணிவிட்டு அன்றைக்கி காலையில் போகிற மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா ரிஸ்க்கு. ஓகே, ட்ரெயின் கண்டிப்பாக லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முந்தின நாள் ஈவினிங்கே அந்த இடத்துக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்குமே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஹைதராபாத் அப்படின்னா அந்த ஏரியாவில் ரொம்ப சீப்பான ரேட்லேயுமே வந்து ரூம்ஸ்லாம் கிடைக்கும். கொஞ்சம் விசாரித்து பார்த்தீங்க அப்படின்னா செகந்தராபாத் அந்த மாதிரி ஏரியாலலாம் கொஞ்சம் விசாரித்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஏன்னா நான் வந்து சிஎஸ்எஃப் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு சப் இன்ஸ்பெக்டருக்கு ஃபிசிக்கலுக்கு ஹைதராபாத் தான் போனேன். பட் இந்த சென்டர் கிடையாது, அது வந்து சிஎஸ்எஃபோட ட்ரைனிங் சென்டர். ஓகே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு ரூம் கிடச்சிச்சு, செப்பரேட் ரூமே கொடுத்தாங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் இருக்குது. கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்லலாம் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் தேடி பார்த்தீங்க, கொஞ்சம் முன்னாலே விசாரித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆல்ரெடி யாருக்கும் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ரூம் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதையுமே கமெண்டில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்க வந்து அதை சொன்னீங்க அப்படின்னா பின்னால் போகிறவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் அதே மாதிரி சாந்த்ரு மேத்ஸ் டெலகிராம் குரூப்லேயுமே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா, இப்போ நடக்க போகிறது ஃபிசிக்கல் டெஸ்ட் மட்டும்தான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இப்போ இல்லை அப்படிங்கிறது கிளியராக சொல்லியிருக்காங்க. ஆனாலும் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அட்மிட் கார்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க வந்து அட்மிட் கார்டுக்குனாலே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத ரெடியாக வச்சுக்கிறாங்க. அது எதுக்கான அட்மிட் கார்டு அப்படிங்கிறத பார்க்காமலே அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை டிஃபால்ட்டாக கொடுத்து விட்டுறாங்க. அப்படி தான் எனக்கு தோணுது. ஓகே, இப்போ இதில் என்ன தேவை, நம்ம என்ன கொண்டு வர சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க யோசிச்சு பண்ண மாதிரி தெரியலை. அதனால் டாக்குமெண்ட்ஸும் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் நம்ம கொண்டு போகிறது நல்லது. ஓகே, இதுவும் ஃபஸ்ட்டு டே போகிறவங்க ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா தான் என்னால் வந்து கேட்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல முடியும். பட் கண்டிப்பாக நீங்கள் அட்மிட் கார்டு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, அதில் ஃபோட்டோ ஒட்டிடணும். அது போக 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஓகே, ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ அட்மிட் கார்டில் ஒட்டுறீங்க, அது போக 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கொண்டு போங்க. ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக கொண்டு போகணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கொண்டு போகணும். இது கண்டிப்பாக இருக்கணும்.
எஸ்டி கேண்டிடேட் உங்களுக்கு இந்த ஹைட்டு செஸ்ட்டில் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா உங்களோட எஸ்டி சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். ஓகே, 10th மார்க் ஷீட்டு, ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி சர்டிஃபிகேட், டொமிசில் சர்டிஃபிகேட், அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா இப்போ ஃபிசிக்கல் தான் நடக்க போது, இது தேவையில்லை தான். ஆனால் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னால இதே நீங்கள் கொண்டு போயிருங்க. எல்லாருமே வந்து உங்களோட 10th மார்க் ஷீட், உங்களோட கேட்டகிரி சர்டிஃபிகேட், அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொண்டு போங்க. பத்திரமா வச்சுக்கோங்க. எங்கேயும் தொலைச்சிட்டிங்கன்னா பின்னால் ப்ராப்ளம் ஆகும். அதனால் எல்லாத்தையுமே கொண்டு போங்க. இது கண்டிப்பாக எல்லாருமே கொண்டு போகணும். இதுவும் கொண்டு போயிருங்க. ஓகே, ஃபஸ்ட் டே என்ன நடக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து அடுத்த நாள் போகிறவங்க கொண்டு போகணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நடக்க போகிறது பிஇடி, பிஎஸ்டி தான். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ட்ரேட் டெஸ்ட் வந்து தனியாக நடக்கும். அடுத்து எக்ஸாம் நடக்கும். அடுத்து மெடிக்கல் நடக்கும். ஓகே, இதுக்கு எங்கெங்கே வர சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு தெரியலை. ஏன்னா இதுக்கே ஹைதராபாத் வரைக்கும் போக வேண்டியிருக்குது. மறுபடியும் ஹைதராபாத் அந்த மாதிரி போனால் நிறைய பேருக்கு வந்து ட்ராவல் பண்ணி அலைஞ்சிட்டு வர்றதே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸாக மாறிடும். இதெல்லாம் அவங்க யோசிச்சு பார்த்துருக்கணும். பட் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. வர சொல்லிட்டாங்க, நீங்கள் போய் அட்டன் பண்ணி தான் ஆகணும். வேலை அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஓகே, 1.6 கிலோமீட்டர் ரன்னிங், 6.5 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க மேலுக்கு. ஓகே, ஃபீமேலுக்கு வந்து 800 மீட்டர் ரன்னிங், 4 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஓகே, ஃபீமேல் கேண்டிடேட் யாரும் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டெலகிராம் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு டீமாக சேர்ந்து போகலாம். ஓகே, நீங்கள் ட்ரெயினில் போனாலும் சேர்ந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து ஒரு சேஃப்டி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா மேலுக்கு வந்து 170 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும். அதுவே நீங்கள் வந்து எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா உங்களுக்கு வந்து 162.5 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. செஸ்ட் வந்து 80 மினிமம் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகணும். எஸ்டி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 76 மினிமம் இருக்கணும், அவங்களுக்கு 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 157 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டில் எஸ்டி கேண்டிடேட்னா 150 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. அவங்களுக்கு செஸ்ட் மெஷர் பண்ண மாட்டாங்க. ஓகே, அடுத்த ரிட்டன் எக்ஸாம் பற்றி உங்களுக்கு தெரியும். இதில் மெயினே வந்து ரிட்டன் எக்ஸாம் தான். எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு அவங்களோட செலெக்ஷன் இருக்க போகுது. ஸோ ரிட்டன் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து அப்படியே எஸ்எஸ்சி இருக்கிற மாதிரி பேட்டர்ன் தான், அதே சிலபஸ் தான். பட் 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க 100 கொஷினுக்கு, நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ இதுக்கான சிலபஸ் நம்மளுடைய கோர்ஸில் ஆல்ரெடி நம்ம முன்னாலே கொடுத்துட்டோம். இதுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கொடுத்துட்டோம். நீங்கள் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் கூட இனிமேலாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் நீங்கள் மினிமம் ஒரு 70க்கு மேலே டார்கெட் பண்ணுங்கள். அது நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பித்தா தான் முடியும். இப்போ அடுத்து நம்மளுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ட்ரேட் டெஸ்ட் இருக்குதுல்ல, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் செலெக்ஷன் ஆக முடியாது. ஓகே, அதனால் இப்போ இருந்தே நீங்கள் படிக்கவும் ஆரம்பிச்சிருங்க. உண்மையிலேயே சின்சியராக இந்த வேலை வேணும்னு ஒரு ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதே சிலபஸில் தான் எஸ்எஸ்சி ஜிடியுமே இருக்க போகுது. அப்படின்னாலும் உங்களுக்கு இதே ப்ரிப்பரேஷன் அதுக்கும் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு இதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ முன்னாலே கொடுத்துருந்தேன். A to Z இன்ஃபர்மேஷனோடையே ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்துருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம், நீங்கள் வந்து ஜாயின் பண்ண வேண்டிய நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து 1499. ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. இந்த ஒரே கோர்ஸில் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், இந்த மாதிரி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், மற்ற அக்னிவீர், அந்த மாதிரி நிறைய எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ அதில் தான் இந்த ஸ்ட்ராட்டஜியுமே அவைலபிளாக இருக்குது. இதுக்கான சிலபஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கூடிய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபோல்டரில் பார்க்கணும் அப்படின்னா டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் சிஏஎஸ்எஃப்க்கு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ள சிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் 120 டே டைம் டேபிள் இருக்கும். அந்த டைம் டேபிளில் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணுமோ அதுக்கான வீடியோஸும் தனித்தனி ஃபோல்டரில் அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வீடியோவையும் நீங்கள் பார்த்துருங்க. ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.